ஆழ்கடலில் வசிக்கும் அரிய வகை ஆலிவ் ரெட்லி ஆமைகள் கடலியல் சூழலை பாதுகாக்கும் தன்மை கொண்டது. இவ்வகை ஆமைகள் ஆண்டுதோறும் நவம்பர் முதல் பிப்ரவரி வரை தமிழக கடலோர பகுதிகளில் முட்டையிட்டு கடலுக்கு திரும்புவது வழக்கம். அந்த முட்டைகளை வனத்துறையினர் சேகரித்து 6 இடங்களில் வைத்து குஞ்சு பொரித்து அதனை பாதுகாப்பாக கடலில் விட்டு வருகின்றனர். இவ்வாறு கரைக்கு வந்த முட்டையிட்டு கடலுக்கு திரும்பும் ஆலிவ் ரெட்லி ஆமைகள் தொழிற்சாலை கழிவுநீரால் பாதிக்கப்படுகிறது. மேலும் விசை படகுகளின் என்ஜின் மற்றும் வலைகளில் சிக்கியிருக்கின்றன. மயிலாடுதுறை கடற்கரை பகுதிகளில் சமீப காலமாக ஆலிவ் ரெட்லி ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கி வருகின்றன. ஆள் நடமாட்டம் இல்லாத கடற்கரை பகுதியில் இருந்து ஒதுங்கிய ஆமைகள் அப்புறப்படுத்தப்படாமல் இருப்பதால் அழுகி துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை கடற்கரை பகுதியில் கடந்த 2 மாதங்களில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கியுள்ளன. அரிய வகை ஆலிவ் ரெட்லி ஆமைகளை காக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர்.